ஹாய் வாரியர்ஸ். இன்னைக்கு நான் உங்க மனசுல இருக்கிற ஆறாத காயத்துக்கான மருந்து கொடுக்க போறேன். ரெடியா? மிடில் கிளாஸ் லைஃப்ல நமக்கு சாப்பாடு இருக்கு, ஆனா ஃபியூச்சர் இல்ல. நமக்கு ஜாப் இருக்கு, ஆனா செக்யூரிட்டி இல்ல. நமக்கு நல்ல ஒரு வீடு இருக்கு, ஆனா நிம்மதி இல்ல. இப்படி என்ன இருந்தாலும் ஏதோ ஒண்ணு இல்ல அப்படிங்கறத நோக்கி போறோம் இல்லைங்களா? அதற்கு என்ன காரணம்? அசஸ் பண்ணி பாத்தீங்கன்னாக்க முக்கியமான விட்டமின் நம்ம கிட்ட இல்ல. விட்டமின் எம். இப்ப அந்த விட்டமின் எம் இல்ல, அதாவது மணி இல்ல அப்படிங்கறத தாண்டி அதற்கு சேவிங்ஸ்க்கான பிளான் நம்ம கிட்ட இல்ல. மணி இஸ் நாட் எவ்ரிதிங் இன் லைஃப், பட் மணி டிசைட்ஸ் எவ்ரிதிங் வி ஹேவ் இன் லைஃப். பணமே முக்கியம் இல்லைங்க, ஆனால் பணத்தை நாம சரியா பிளான் பண்ணலன்னா நமக்கு தேவையான எதையுமே அச்சீவ் பண்ண முடியாம போகும். நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலியில பார்த்தோம் அப்படின்னாக்க நிறைய வழிகள் இருக்கும். ஆனா எங்க வழிகளை பத்தி வெளியில சொன்னோம் அப்படின்னாக்க மத்தவங்க இலக்காரமா பேசிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காகவே நிறைய சூழ்நிலைகள்ல நாம ஓபன் அப் பண்றதில்ல. அந்த வழிகள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, நான் எப்படியாவது நிறைய பணம் சேமிக்கணும், பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிறதா இருக்கும். இப்ப அந்த பணக்காரன் ஆகிறதுக்கு நிறைய பணம் தேவை அப்படிங்கிறத தாண்டி பணம் எந்தெந்த வழிகள்லாம் நம்ம கிட்ட இருந்து விரயமா போகுது அப்படிங்கிறத பார்ப்போமா? ஒரு அப்பா ஏடிஎம் முன்னாடி போய் நிக்கிறார். ஏடிஎம் முன்னாடி போய் நிக்கிற அந்த அப்பா ஏடிஎம் மெஷின்ல இருந்து வர்ற பீப் 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 சவுண்ட் கேட்கிறாரு. நீங்களும் அந்த சவுண்ட் கேட்டிருப்பீங்க. யுவர் பேலன்ஸ் இஸ் ஸ்லோ. இந்த சவுண்டுக்கு அப்புறம் வர்ற ஸ்லிப்பை எடுத்து பார்த்தோம்னா பேலன்ஸ் இஸ் 98 rupees அப்படின்னு இருக்கும். இப்போ 98 ரூபா பேலன்ஸை வச்சுக்கிட்டு வீட்டில் மனைவி ஏதாவது பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க, குழந்தைங்க ஏதாவது பலகாரம் தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நான் வாங்கிட்டு போறேங்கிற போராட்டம் பல தந்தைகள் தினம் தினம் அவங்க வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்களுக்கெல்லாம் காரணம் அவங்க பணம் சம்பாதிக்கல அப்படிங்கிறது இல்லைங்க, அவங்க சம்பாதித்த பணத்தை சரியான திட்டமிடலோட செலவிடல அப்படிங்கிறது தான். உங்க லைஃப்ல இது மாதிரியான சூழ்நிலைகள் வராம இருக்கணும் அப்படின்னாக்க இந்த வீடியோவை கண்டினியூஸா பாருங்க. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து அவங்க வெளியில வரணும், அவங்க பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு சில அப்பாக்கள்கிட்ட குழந்தைகள் ஏதாவது வேணும்னு கேட்கிறப்ப, இல்லம்மா அடுத்த மாசம் வாங்கி தரேன், இல்லப்பா அடுத்த மாசம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடுத்த மாசம் பல வருஷங்களாயுமே இருக்காதுங்க. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? சம்பாதிக்கிற பணத்தை சரியான திட்டமிடலோட செலவிடல அப்படிங்கிறது தான். பாவர்ட்டி இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் மணி, இட் இஸ் த அபண்டன்ஸ் ஆஃப் சாக்ரிஃபைஸ். நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றதுனால நாம பணக்காரர் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிற எண்ணத்தை முதல்ல பிரேக் பண்ணணும். நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதுனால பணக்காரர் ஆக முடியாதுங்க, சிஸ்டமேட்டிக் சேவிங்ஸ் பண்றதுனால மட்டும்தான் பணக்காரர் ஆகலாம். ஒரு 25,000 பிரைவேட் ஸ்கூல் டீச்சர் ஜாப்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி உமன் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லா தேவையான எல்லா விஷயங்களையும் செஞ்சு வச்சுட்டு 7 மணிக்கு ஸ்கூல் பஸ் பிடிச்சு ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல ஃபுல் டே நின்றுட்டு கிளாஸ் எடுத்து எல்லா வேலைகளும் பார்த்துட்டு ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து திரும்ப அவங்க பெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பேப்பர் கரெக்ஷன்ஸ், அடுத்த நாளுக்கான பிளானிங், லெசன் பிளான், இப்படி எல்லா வேலையும் முடிச்சுட்டு லேட் நைட்டா பெட்டுக்கு போய் ஹெல்த்லயும் ஃபோக்கஸ் பண்ணாம அந்த 25,000 சேலரியில குழந்தைங்களுக்கு தேவையானதையும் கொடுக்க முடியாம இருக்கிற வழி இருக்கு. அந்த வழி இனிமேல் 2026 இருந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னாக்க இந்த வீடியோல சொல்லித்தர மணி சீக்ரெட்ஸை பாருங்க. மணி சீக்ரெட் சம்பந்தமா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்லயும் போய் இதற்கான பணக்காரர்கள் ஆவதற்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. வாழ்க்கையில மணி இல்லாதது ப்ராப்ளம் இல்லைங்க, மணியை ஏர்ன் பண்றதுக்கும் ஏர்ன் பண்ற மணியை சேவ் பண்றதுக்குமான பிளான் இல்லாததுதான் ப்ராப்ளம். இப்ப இந்த மணி இல்லாத ப்ராப்ளம் தர 4 மணி பெயின்ஸை பத்தி பார்ப்போமா? த ஃபர்ஸ்ட் பெயின் ஃபீஸ். ஃபீஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், யூனிஃபார்ம், நோட் புக் ஃபீஸ். இதை இல்லாம நாம மற்ற இடங்கள்ல ஹேண்ட் ரொட்டேஷனுக்காக வாங்கியிருக்கிறது, இது எல்லாமே நம்ம மந்த்லி பேசிஸ்ல திரும்ப கொடுக்கணுங்கிற கமிட்மெண்டோட இருக்கிறது. இந்த கமிட்மெண்ட் நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ண முடியாது. ஆனா என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணலாம். வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, கடைசியா அதற்கான சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டாவது மணி பெயின் இஎம்ஐ, த மாடர்ன் பாண்டேஜ். நாம 5 வருஷம் கட்ட வேண்டிய பிளானை இப்பவே எடுத்து இஎம்ஐ கொடுக்குறோம். 3 வருஷம் ஏன் 10 வருஷத்துக்கூட இஎம்ஐ பிளான் போடுறோம். 10 வருஷத்துக்கான வருமானத்துக்கான திட்டம் என்ன இருக்கு உங்கள்கிட்ட? ஏதோ இருக்கிற வேலையை வச்சு கட்டிடலாங்கிற மூடத்தனமான நம்பிக்கை மட்டும்தானே இருக்கு. பட் இஎம்ஐயை எப்படி ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே வீடியோவோட கடைசியில சொல்றேன்.
இந்த மணி பெயின் கொடுக்குற மூணாவது ப்ராப்ளம் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ். திடீர்னு நம்ம நல்லா இருந்த பைக் ரிப்பேர் ஆயிருக்கும், இல்ல கார்ல எலி ஏறி கடிச்சு ரிப்பேர் ஆயிருக்கும், அல்லது நாம எதிர்பார்க்காத ஒரு மருத்துவ செலவு வந்திருக்கும். இந்த மாதிரியான பட்ஜெட்லயே இல்லாத அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸும் மிடில் கிளாஸ்ல வர்றது சாதாரணம். நாலாவது மணி ப்ராப்ளம் நோ சேவிங்ஸ். நீங்க உங்க அப்பா அம்மா கிட்ட பார்த்து நீங்க எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னு பலமுறை கேட்டிருக்கலாம். நீங்க எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கிறீங்க உங்களை நீங்க கேட்டு பார்த்துருக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க உங்களுக்கு கேட்கிறப்ப உங்க ஆள் மனசுல சாஃப்டா ஒரு பதில் வரும், அட எமர்ஜென்சி வந்தா பாத்துக்கலாம். இப்படி எமர்ஜென்சி வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப நீங்க லைஃபை பாத்துக்கலங்க, லைஃப் உங்களை ஏனோ தோணும்னு பாத்துக்கிட்டு இருக்கு. இஃப் யூ டோன்ட் கண்ட்ரோல் யுவர் மணி வில் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ். ஒரு பையன் +2ல நல்ல மார்க் எடுத்துட்டு என்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில ஃபீஸ் வருஷத்துக்கு 1.5 லட்சம் கட்டணும் அப்படிங்கறதுனால அவங்க அம்மா தாலி செயினை எடுத்து கொண்டு போய் அடகு வச்சு அந்த ஃபீஸ் கட்டுற சுச்சுவேஷன்லாம் உங்க லைஃப்லயும் கூட நடந்திருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நம்ம தெரியும், குழந்தை பிறந்ததுல இருந்தே நாம சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருந்தா இப்ப காலேஜ் ஃபீஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாம இருந்திருக்குமே அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம். இனிமேல் செகண்ட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப்ல அந்த மாதிரியான எந்த ஒரு வருத்தமும் வராம இருக்கணும் அப்படின்னாக்க நான் இப்ப சொல்ற இந்த மணி சீக்ரெட்ஸை கவனமா கேளுங்க. நம்ம வாரியர்ஸ்க்கான 2026க்கான வெல்த் ரீசெட் ஹேஸ் 4 பில்லர்ஸ். இந்த 4 பில்லர்ஸ்ல முதல் பில்லர் இன்கம் ஸ்டெபிலிட்டி. நீங்க இப்ப ரெகுலரா ஆல்ரெடி ஒரு ஜாப்ல இருக்கலாங்க, அது ஒரு இன்கம். இந்த ஒரு இன்கம் உங்களுக்கு ரெகுலரா இருக்கிறப்பவே உங்க ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணுங்க. 2026க்குள்ள ஒரு செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன பண்ணலாங்கிறத தீவிர ஆலோசிங்க, ரிசர்ச் பண்ணுங்க. ஏதாவது ஒரு தொழில் அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ், ஸ்மால் பிசினஸ், ஏதாவது ஒன்று செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்க ஸ்டெபிலைஸ் பண்ணீங்கனாலே இந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன்லயோ எமோஷனல் மொமெண்ட்ஸ்லயோ நீங்க பினான்சியலா பேலன்ஸ்டா இருக்க முடியும். இன்னைக்கு நீங்க இருந்துகிட்டு இருக்க வேலையை உடனே விடுங்கன்னு சொல்லல, ஆனால் இந்த வேலையில இருக்கும் பொழுதே செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன பண்ணலாங்கிறத தீவிரமா ஆலோசிச்சு அதற்கான ஸ்டெப்ஸை இப்பவே எடுக்க ஆரம்பிங்க. இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கான 2வது பில்லர் எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல். எக்ஸ்பென்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க டெய்லி காஃபி குடிக்கிற ஒரு பழக்கம் உள்ளவராக இருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு காலையில ஒரு காஃபி, ஈவினிங் ஒரு காஃபி கடையில போய் குடிக்கிறீங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு காஃபியோட விலை 15 ரூபாய். ஒரு சாதாரண டீ கடையில காஃபி ஸ்டால்ல போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 30 ரூபாய்க்கு நீங்க காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா 30 நாளுக்கும் 900 ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறீங்க. ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய்க்கு காஃபி குடிக்கிறீங்க. ஒருவேளை ஒரு 25,000 சேலரியில இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு மாதம் ஏர்ன் பண்றதுல பாதி அமௌண்ட் ஆஃப்டர் ஆல் காஃபி குடிக்கிறதுக்காகவே வருஷம் பூரா செலவு பண்றீங்க. இது மாதிரி there are so many money leaks. நிறைய வகையில சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸா உங்களுக்கு தெரியறது பெரிய அமௌண்டா ஒவ்வொரு வருஷமும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப எங்கெங்கெல்லாம் உங்க மணி லீக்ஸ் இருக்கு அப்படிங்கறத அரெஸ்ட் பண்ணுங்க. அந்த மணி லீக்ஸ் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் நீங்க பில்ட் பண்ணீங்கனாலே நீங்க ஏர்ன் பண்றதுல 40% கேரண்டீடா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு சேவிங்ஸா மாறும். 3வது பில்லர் சேவிங் ஆட்டோமேஷன். மிடில் கிளாஸ்ல நம்ம எல்லாரும் என்ன பண்றது தெரியுங்களா? எல்லா எக்ஸ்பென்ஸும் போக மீதி இருக்கிறத சேவிங்ஸ் ஆக்குறோம். பட் த ரிச் பீப்புள் என்ன செய்யறாங்கன்னா கம்பல்சரியா அவங்களோட ஏர்னிங்ல 10% சேவிங்ஸ் வச்சுட்டு பேலன்ஸ் தான் அவங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு லைஃபுக்கு பட்ஜெட்டே பண்றாங்க. இது சம்பந்தமா இன்னும் டீடைல்டா த எக்ஸ்பான்சிவ் வாரியர்ஸ் ஜேர்னி அப்படிங்கிற புக்ல 6th சாப்டர்ல 7 பக்கெட் சிஸ்டம் மூலமா கிளாரிட்டி கொடுத்துருக்கிறேன். பாசிபிள் அமேசான் கிண்டல்ல அந்த புக்கை வாங்கி படிங்க. பினான்சியல் ஸ்டெபிலிட்டியோட 4வது பில்லர் எமர்ஜென்சி ஃபண்ட். நீங்க இப்ப எவ்வளவு ஏர்ன் பண்றீங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணி அதுல இருந்து மினிமமா 3 மாசத்துக்கான உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சேவிங்கா எப்பவுமே எமர்ஜென்சி ஃபண்ட்ல இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 20,000 ஏர்ன் பண்றீங்கன்னா 60,000 கம்பல்சரியா உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டா லாக்இன் பண்ணி வைக்கணும். உடனே வைக்க முடியல அப்படின்னாலும் 2026க்குள்ள உங்களுடைய அடுத்த 3 மாதத்திற்கான எக்ஸ்பென்ஸ் எப்பவுமே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க உடனே எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்ல லாக்இன் பண்ணி வைங்க. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பினான்சியல் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குங்க. வரியஸ், நம்ம டுகெதரா இப்ப 2026க்கான ஒரு மணி பட்ஜெட் சிஸ்டம் ரெடி பண்ணுவோமா? ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கங்க, எழுதுங்க. 30% ஃபார் மை ஹோம் அண்ட் லிவிங் எக்ஸ்பென்சஸ், 20% என்னோட அப்கிரேடேஷன் ஸ்கில்லுக்கான எஜுகேஷன் பர்பஸ் இல்ல என் குழந்தைங்களுக்கான எஜுகேஷன் பர்பஸ், 20% சேவிங்ஸ் அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் கம்பல்சரியா எவ்ரி மந்த் அந்த 20% அலாட் பண்ணுங்க.
20% growth and skills, 10% enjoyment. நாம லைஃப்ல மிடில் கிளாஸ்ல 50% என்ஜாய்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல இன்னொருத்தட்ட போய் கடன் வாங்குறதுக்காக நிக்கிறோம். லெட் அஸ் பிரேக் தட் சைக்கிள் இன் 2026. 2026 இருந்து நம்ம பாவர்ட்டி சைக்கிளை பிரேக் பண்ணி ஒன் ஆஃப் த ரிச் பீப்புளா மாறுறதுக்காக பட்ஜெட் பண்ணுங்க. இந்த பர்சன்டேஜஸை கண்டிப்பா அலோகேட் பண்ணுங்க. நிச்சயம் 2026ல நீங்க பாவர்ட்டி சைக்கிளை பிரேக் பண்ணி ரிச்னஸ் டவர்ட்ஸ் போறதுக்கான ப்ராஸ்பரிட்டி உங்களுக்கு இருக்கும். மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஃபேமிலிஸ்லயுமே யாராவது ஒருத்தர் எடுத்த முடிவினால அவங்களோட மிடில் கிளாஸ் லைஃப் ஒரு எண்டுக்கு வந்து அவங்க ஹை கிளாஸ் ரிச் பீப்புள் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போயிருப்பாங்க. உங்க ஃபேமிலியில நீங்க அந்த ஆளா இருங்க. யூ டேக் ஸ்டெப்ஸ் டு பிரேக் த பாவர்ட்டி சைக்கிள் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நீங்க தொடங்குங்க. இந்த 21 days சேலஞ்சை கண்டினியூஸா பாருங்க. லாட் ஆஃப் ரெவல்யூஷனரி சேஞ்சஸ் உங்க லைஃப்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the next video. Until then, I am Francis.